குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் இருக்கிற ஃபிசிக்ஸில் விசையும் இயக்கமும் அப்படின்ற டாபிக் போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அளவீடுகள் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 வந்து அளவீடுகள் இங்கே எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நடத்தி முடிச்சிட்டோம். அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ 2வது டாப்பிக்காக ஃபிசிக்ஸில் வந்து விசையும் இயக்கமும் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விசையும் இயக்கம் பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9, 10 எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக எடுத்து முடிச்சிடுவோம். சரிங்களா? விசையும் இயக்கம்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து முடிச்சிடுவோம். நம்ம ஸ்கூல் புக் வைஸ் தான் நடத்தோம். அதனால் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து அப்படியே வாட்ச் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்து இம்பார்ட்டன்ட் மட்டும் ஆன்லைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி நேராக உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து டெய்லியும் அப்லோட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்க விசையும் இயக்கமும் பார்க்க போகிறோம். விசையும் இயக்கமும் இருந்தது பார்த்திங்கன்னா 6 to 10 எங்கே இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஒரு டாப்பிக்காக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6th இருக்குது. 6th டேர்ம் 1 இருக்குது. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விசை அப்படின்னா என்னென்னா, இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று தள்ளணும் இல்லைனா இழுக்கணும். இது ரெண்டும் தான் பொருளோட இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய செயல்களின் பொருட்களை இயங்கச் செய்கின்றன. ஒரு பொருள் இயங்கிறதுக்கு காரணம் ஒன்று தள்ளணும் இல்லைனா இழுக்கணும். இந்த ரெண்டே காரணத்தினால மட்டும்தான். சரிங்களா? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுனுச்சு அப்படின்னா அதோட இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் வந்து ஒரே இடத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஓய்வு நிலையில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பென்சில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. பென்சில் வச்சுருக்கோம். இந்த பென்சில் இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதை நகர்த்தினா தான் அது நகரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது ஓய்வு. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுச்சு அப்படின்னா அது வந்து இயக்கம்னு என்ன அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து புக்கு ஒரு டைம் ஃபுல்லாக வாசிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆற்றில் வந்து ஒரு படகுல செல்லும்போது அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கிற மரங்கள் வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அவை வந்து கிழக்கிலேருந்து மேற்காக போகிற மாதிரி தோணுது. ஆனால் பூமி தான் வந்து மேற்கிலேருந்து கிழக்காக தான் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? பூமி வந்து மேற்கிலேருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா வானியல் ஆய்வாளர் ஆரியப்பட்டா. ஓகேங்களா? அடுத்து வந்து எப்படின்னா, பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, விசைனா என்னென்னா ஒன்று தள்ளணும் இல்லைன்னா இழுக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அதுதான் இசை. ஓகேங்களா? விசை பொதுவாக 2ஆக வகைப்படுத்தப்படுகின்றன. அவை வந்து தொடு விசை மற்றும் தொடா விசை. ஓகேங்களா? தொடு விசை, தொடா விசைன்னு விசை 2 வகைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்றில் கொடி அசைந்தாடுவது, மாட்டு வண்டியை இழுப்பது தொடு விசைகளாகும். ஓகேங்களா? அடுத்து காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை, இது வந்து தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இப்போ கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து எது தொடு விசை தொடா விசைன்னு கேட்டாங்கன்னா, காற்றில் கொடி ஆடுவது வந்து பார்த்திங்கன்னா தொடு விசை. நம்ம கையால் தொல்லனாலும் காற்றோட இயக்கத்தினால வந்து அது இயங்குது. ஓகேங்களா? ஆனால் காந்த விசையும் புவியீர்ப்பு விசையும் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு காந்தம் இப்படி இருக்குது. இந்த காந்தத்து பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஊசி ஒன்று வைக்கிறோம். இது டக்குன்னு இழுக்குது இல்லையா? இதுக்கு வந்து எந்த தொடு உணர்வும் கிடையாது. ஆனால் காற்றில் வந்து கொடி அசைந்தாடுவது வந்து பார்த்திங்கன்னா தொடு விசை. ஏன்னா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் கொடி ஆடுவது தொடு விசை. அடுத்து புவியீர்ப்பு விசை வந்து தேங்காயை கீழ் நோக்கி இழுப்பதன் காரணமாக தான் தேங்காய் வந்து கீழே விழுது. ஓகேங்களா? அடுத்து விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரப்படுது. விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆமாங்க, இப்போ வந்து ஒரு பொருள் வந்து அப்படியே நிற்கிது அப்படின்னா அது மேலே ஒரு விசையை செலுத்தும் போது தான் அது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரப்படுது. இதெல்லாம் கூட்டத்தில் கேட்பாங்க, நமக்கு புரியாமல் போயிடும். கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது, அதாவது ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு விசையை செலுத்துகிறோம், ஒரு மேஜை அப்படி தள்ளுறோம் அப்படின்னா அந்த பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. ஆமாங்க, அந்த பொருளோட வேகம் இப்போ ஓய்வு நிலையில் இருக்கிற மூவ் ஆகுதுன்னா ஒரு வேகம் வேணும் பார்த்தீங்களா? வேகமும் அதனுடைய திசையும் மாற்றமடையும். ஓகேங்களா? அடுத்து ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அப்பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. எதனாலும் அப்படி தாங்க, ஒரு பொருளின் மீது விசையை செயல்படுத்தணும் அப்படின்னா அப்பொருள் வந்து விரிவடையும் அல்லனா சுருங்கும். ஓகேங்களா? இப்போ விசையை வந்து எப்படி வகைப்படுத்துங்கன்னா காரணிகளை வச்சு வந்து உயிருள்ள காரணி உயிரற்ற காரணியாக வகைப்படுத்துகிறாங்க. தொடுதலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடு விசை தொடா விசையாக வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து
விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் போது அது பொருளின் வேகத்தை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தை நிறுத்துகிறது. ஆமாங்க. இப்போ வந்து இப்படி வச்சுக்குவோம். இங்கேருந்து வந்து ஒரு தள்ளு வண்டி வந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே நான் வந்து கையால் வச்சு தள்ளுறேன். ஓகேங்களா? கையால் வச்சு நிறுத்துகிறேன். அதுதாங்க சொல்லுங்கள். விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது வந்து பொருளின் வேகத்தை குறைக்கிறது. இந்த தள்ளுவண்டியோட வேகத்தை வந்து குறைக்குமா? இல்லைனா நம்மளுடைய ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா தள்ளுவண்டியை நிறுத்திடும். ஓகேங்களா? அதுதாங்க சொல்ல வராங்க. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து, பொருளை இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ மாற்றக்கூடியதும் பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்க செய்யக்கூடியதுமான இயக்கத்தினை வந்து நிறுத்தவும், திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதுமாகிய காரணி விசை அப்படின்னு அழைக்கப்படுது. விசைனா என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் படித்தது வந்து ஒரு பேராவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொருளின் நிலையை வந்து ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ மாற்றக்கூடியது. ஓகேங்களா? பொருளின் வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடியது. ஆமாங்க. அடுத்து, பொருளின் இயக்கத்தை நிறுத்தவும், திசையை மாற்றவும், பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவும் அல்லது குறைக்கவும் செய்யக்கூடியது தான் விசை. ஓகேங்களா? அடுத்து, பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது, இந்த பொருளின் வந்து பார்த்திங்கன்னா பொருளின் வடிவத்தை வந்து அதிகரிக்கவோ குறைக்கவோங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குது, நம்ம ஊதுனா அது பெருசாகும் இல்லையா? அதெல்லாம் ஒரு விசை தான். ஓகேங்களா? உள்ள காற்றை அடைச்சி அதில் ஒரு விசை கொடுக்கறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது பலூன் பெருசாகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் வந்து ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாறும். ஓகேங்களா? ஆமாங்க. ஒரு விசை செலுத்தணும் அப்படின்னா ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலையோ இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாறும். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை வேகம் இரண்டும் ஆகும். இரண்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேகம் அல்லது திசை இரண்டுமே மாறும். ஓகேங்களா? ஒன்று வேகம் மாறணும், இல்லைனா திசை மாறணும், இல்லைனா ரெண்டுமே மாறும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமாங்க. விசை வந்து பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து, விசை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தொடு விசை, தொடா விசை, கால்பந்தை உதைத்தல், காந்தம் இரும்பை கவர்தல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இயக்கத்தின் வகைகள். இயக்கத்தின் வகைகள் என்னென்னா, ஒரு அறையில் அங்குமிங்குமாறு நகரும் ஒன்றின் இயக்கத்தை பாருங்கள். அதனுடைய பாதை அனைத்தும் இயக்கங்களையும் உள்ளடக்கிய சீரற்ற பாதையாக இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போதா, இது நேர்கோட்டு இயக்கம். ஓகேங்களா? இப்படி ரவுண்ட் அடிக்குதா, இது வந்து வட்ட இயக்கம். இப்படி போதா, இது வந்து பார்த்திங்கன்னா பரவளைய இயக்கம். ஓகேங்களா? இப்படி போதா, இது வந்து ஒழுங்கற்ற இயக்கம். அதாவது ஒரு அறையில் அங்குமிங்குமாக நகரும் ஒன்றின் இயக்கத்தை பாருங்கள். அதனுடைய பாதை அனைத்து இயக்கங்களையும் உள்ளடக்கிய சீரற்ற பாதையாக இருக்கிறது. ஓகேங்களா? இது முக்கியமானது. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சுற்றும்னே சொல்ல முடியாது இல்லையா? அடுத்து, ஒரு பொருளின் பாதையை பொறுத்து அதன் இயக்கம் கீழ்காணுமாறு நம்ம வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அதனுடைய பாதையை பொறுத்து. நேர்கோட்டு இயக்கம். ஒரு பொருள் வந்து நேர்கோட்டு பாதையில் செஞ்சுன்னா அது நேர்கோட்டு இயக்கம். எடுத்துக்காட்டு வந்து நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதர், அவர் தான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்து, வளைவு பாதை இருக்கும். வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருள் இயக்கம் வந்து வளைவு பாதை இயக்கம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வீசி எறியும் பந்து. நம்ம பந்து எப்படி எறிவோம்? பந்து எப்போவுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டில் போகாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பக்கத்துலேருந்து தூக்கி போட்டால் தான் இப்படி போவோம். இல்லை நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் இப்படி கொஞ்சம் மேலே தான் போடுவீங்க இல்லையா? இப்படி போய் தான் அந்த கேட்ச் பிடிக்கிறவர்கிட்ட போய் சேரும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வளைவு இயக்கம். அடுத்து, வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். அதாவது இப்படி ஒரு கயிறு, இந்த கயிற்றின் முனையில் ஒரு கல்லை வச்சு கட்டிட்டு இப்படி சுற்றுறோம். இந்த கல்லோட இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பாதை இயக்கம். அடுத்து, தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டு தானாக சுற்றுறது. பம்பரம் தான் பார்த்திங்கன்னா, பம்பரம் தான் எந்த ஒரு பின்னாடி ஒரு கயிறு இது இல்லாமல் நம்ம சுற்றி விட்ட உடனே அந்த அச்சை பற்றிக்கிட்டு அது வாட்டி சுற்றிட்டுருக்கும். ஓகேங்களா? அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக செல்லும் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அலைவு இயக்கம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து தனி ஊசல், நம்ம ஆடுற ஊஞ்சல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்து, ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் தான் வந்து ஒழுங்கற்ற இயக்கம். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதனுடைய இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு ஈயோட இயக்கமும் ஒழுங்கற்ற இயக்கம் தான். சரிங்களா? அடுத்து, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என்று அழைக்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த அலைவு இருக்குது பார்த்திங்களா, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா அது வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து இப்போ சில பேர் வீட்டு மாடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் கம்பி விட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கம்பி வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். இந்த கம்பி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது அது வந்து வைப்ரேஷன் அழைக்கப்படுது. ஓகேங்களா? அலைவு இயக்கமானது அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கத்தினை வந்து அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, இது என்னென்னு கேட்குறாங்க. நீங்கள் சும்மா ஆன்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து,
கால ஒழுங்கு அல்லது கால ஒழுங்கற்ற இயக்கம். கடிகாரத்தின் மணியை காட்டும் முள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. ஓகேங்களா? அடுத்து மேலே எழும்பும் பந்தை கவனியுங்கள். அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குதிக்கிறது. நீரில் தோன்றும் அலைகளை கவனியுங்கள். இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் வந்து கரையில் மோதுகின்றது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மீண்டும் மீண்டும் நடைபெற்றுச்சுன்னா அது வந்து கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கடிகாரங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போது கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணி காட்டும் முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்களே. கடிகார முள்ளின் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம். ஒரு ரவுண்டு வரும், அடுத்து ஒரு நாள் 2 டைம், இது அதுக்கு அவ்வளோதான் டைமு. 5 நிமிஷம்னா இவ்வளோ தான் நகரும், அடுத்து 5 நிமிஷம்னா இவ்வளோ தான். அது ஒரு காலத்தில் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே எழும்பும் பந்து இப்படி போய் இப்படி விழுந்து விழுந்து வரும் இல்லையா, அது ஒரு கால ஒழுங்கு இயக்கம். அடுத்து நீரில் தோன்றும் அலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு போகும். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்து தான் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்ளும். அவ்வியக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. இவ்வியக்கம் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நிறையா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்ளும். அவ்வியக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால சீராக நடைபெறாது. காற்றடிச்சா தான் அது பறக்கும். ஓகேங்களா? காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து திருப்பி ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் நல்லா காற்றடிக்கலாம், ஒரு டைம் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? காற்றில் அசைந்தாடும் கொடியினுடைய இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஆமாம், புவி வந்து இப்படி கரெக்டாக அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அது அலைவு இயக்கம் அல்ல. ஓகேங்களா? ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தை இயக்கம் வந்து கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கமாம். இது முக்கியமானது. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டும் ஒரு குழந்தையோட இயக்கம் என்னென்னா கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம். ஏன்னா ஊஞ்சல் இப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி அந்த இப்போ அந்த குழந்தை இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னா இது இப்படி போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா, இது வந்து அலைவு இயக்கம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர்டிகுலர் டைமில் வந்துட்டு போகிறதுனால கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் ரெண்டுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஊசலினுடைய இயக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அவ்வளோதாங்க. அலைவு இயக்கம் அனைத்துமே வந்து கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் வந்து அலைவு இயக்கமாக கருதப்படாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அலைவு இயக்கம் இப்படி வந்துட்டு போனாலே ஒரு டைம் வந்துடுமா, அப்போ அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் கடிகாரத்தின் முள்ளு காட்டுது பார்த்தீங்களா, கடிகாரம் இப்படி முள் சுற்றிட்டுருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம் கிடையாது. இது வந்து ஒரு வட்டப்பாதையில் இயக்கம், ஆனால் அது வந்து கால ஒழுங்கு இயக்கத்தில் வருது. ஓகேங்களா? அடுத்து பொருள் கடந்த தொலைவை அது எடுத்துக்கொண்ட காலத்தை நமக்கு கிடைப்பது. அதாவது பொருளோட வேகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். ஓகேங்களா? இப்போ இந்த சம் வந்து நம்ம சும்மா கால் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பஸ்ஸோட வேகம் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பஸ்ஸு மொத்தமாக எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 100 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு. எவ்வளோ நேரத்தில் போயிருக்குன்னா 10 மணி நேரத்தில் போயிருக்கு. அப்போ வந்து இது போட்டு அடித்தோம் அப்படின்னா வேகம், அப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த பேருந்து போயிருக்கு, இல்லை அந்த வண்டி போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேகம் = கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். ஓகேங்களா? இதை அப்படியே மாற்றி எப்படி கேட்டாலும் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். கடந்த தொலைவு கேட்டால் அதை வெளியே எடுத்துகிட்டு மிச்சத்தை போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ வேகத்தினுடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பர் வினாடி. ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சம். ஒரு பேருந்து 180 கிலோமீட்டர் தொலைவினை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு? இப்போ நமக்கு தெரியும் வேகம் = கடந்த தொலைவு பை காலமாக எவ்வளோ தூரம் போயிருக்கு, 180 கிலோமீட்டர் தொலைவை 3 மணி நேரத்தில் கடந்திருக்கு. ஓகேங்களா? 3 மணி நேரத்தில் கடந்திருக்கு அப்படின்னா இதை அடித்து பார்க்கலாம். 6. ஓகேங்களா? சாரி 3 கிடையாது, 180 டிவைடட் பை 3. அப்போ இதை டைரெக்டாக அடித்தோம்னா 60. ஓகேங்களா? அப்போ அந்த பேருந்து வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் வந்து சென்றிருக்கு. வேகத்தின் அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் வினாடி அப்படின்னு தான் நம்ம அளக்கணும். ஓகேங்களா? எஸ்ஐ அலகில் வந்து மீட்டர் பர் வினாடின்னு தான் நம்ம அதை குறிக்கணும். வேகத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் பர் வினாடி. இது கிலோமீட்டர் பர் மணின்னு கூட குறிக்கலாம், இல்லை சென்டிமீட்டர் பர் வினாடின்னு கூட குறிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது உசைன் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தூரத்தை வந்து 9.58 வினாடிகளில் கடந்து வந்து உலக சாதனை பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. இயக்கம் அப்படின்னா இயக்கத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இயக்கம் அப்படின்னா இயங்கும் பாதையின் அடிப்படையில், கால இடைவெளியின் அடிப்படையில், சீரான வேகத்தின் அடிப்படையில். இப்போ இயங்கும் பாதையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா
கால இடைவெளியின் அடிப்படையில் வந்து கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு இருக்குது. சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து, மாறுபட்ட வேகங்களில் செல்வதால் இதன் இயக்கத்தை நாம் சீரற்ற இயக்கம் என்கிறோம். எந்த ஒரு பொருளும் வந்து மாறுபட்ட வேகத்தில் சென்றுச்சு அப்படின்னா அது சீரற்ற இயக்கம். இப்போ எடுத்துக்காட்டு, ஒரு பேருந்து வந்து ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து இன்னொரு பேருந்து நிலைக்கு செல்கிறது. இதனுடைய இயக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா சீரற்ற இயக்கம் தான் ஆன்சர் பண்ணும். ஏன்னா பேருந்து நிற்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகி ஒரு செம ஸ்பீடில் போகும், அப்புறம் ஒரு ஸ்டாப்பிங்கில் போய் மறுபடியும் ஸ்லோவாகி நிற்கும், மறுபடியும் அங்கேருந்து ஸ்லோவாக கிளம்பி அப்புறம் ஸ்பீடாக போகும் இல்லையா. இது வந்து சீரற்ற இயக்கம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போனால் தான் அது சீரான இயக்கம். ஓகேங்களா. அடுத்து, குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்கிறோம். மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற இயக்கம் என்று கூறுகிறோம். நம்ம மேலே பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, கூட்டு இயக்கம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் நடக்கிறது தான் கூட்டு இயக்கம். இப்போ பாருங்களேன், இப்போது மிதிவண்டியின் சக்கரமானது அது தற்சுழற்சி இயக்கத்தினை மேற்கொள்ளுது. இது வந்து தற்சுழற்சி இயக்கம். இந்த மிதிவண்டி நேராக போதா, இது நேர்கோட்டு இயக்கம். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து ரெண்டு இயக்கங்கள் செயல்படுது, அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மிதிவண்டியினுடைய இயக்கம் அப்படின்னு கேட்டால் நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம், இது ரெண்டுமே ஆன்சர் பண்ணணும். மிதிவண்டி சக்கரத்தின் இயக்கம்னு கேட்டால் சுழற்சி இயக்கம் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து, தையல் இயந்திரத்தில் உள்ள பலவிதமான இயக்கங்கள். தையல் ஊசியின் இயக்கம் பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். ஓகேங்களா, அது நேராக போயிட்டு தான் வரும். ஓகேங்களா. அடுத்து, சக்கரத்தின் இயக்கம் பார்த்திங்கன்னா சுழற்சி இயக்கம். மிதிப்பானின் இயக்கம் பார்த்திங்கன்னா அலைவு இயக்கம். ஏன்னா இப்படி இருக்கும், கீழே போயிட்டு தான் மேலே வரும். ஓகேங்களா. அடுத்து, ரோபோட் அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தை வந்து உருவாக்கப்படுது. ரோபோட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டா அப்படின்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு பொருள். சரிங்களா. அடுத்து, மின்னணு உணர்விகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. மின்னணு உணர்விகள் சென்சார் இருக்குங்க இல்லையா, அது வந்து ரோபோட்டு கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுது. இரட்டை கேமராவானது அதற்கு உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தை அளிக்கிறது. மைக்ரோஃபோன்கள் ஒளியை உதவுகின்றன. அழுத்த உணர்விகள் வந்து அவற்றுக்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை வந்து அளித்து ஒரு முட்டை அல்லது பாரமான ஒரு பொருள் ஒன்றை தூக்கும்போது அவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதை வந்து அது உணர்த்துது. ஓகேங்களா. அடுத்து, நானோ ரோபோட்டுகள் வந்து முக்கியமான இடங்கள் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டுகள் ஆகும். எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரத்தத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சின்ன ரோபோட்டாக உருவாக்கி ரத்த ஓட்டத்தை செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அழிக்காமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ரத்த செல்களை மட்டும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நானோ ரோபோட்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் நானோ ரோபோட்ஸ். நானோன்னா சின்னது, நானோன்னா 10⁻⁹, அந்தளவுக்கு 10⁻⁹, அந்தளவுக்கு சின்ன ரோபோட்ஸ். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நினைவில் கொள்கைலாம் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இந்த புக் பேக்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போகிறோம், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம விசையும் இயக்கம் அப்படின்ற டாபிக் பார்த்துருக்கோம். இது வந்து இதில் மட்டும் இல்லை, 7th 8th 9th 10th எல்லா புக்லையுமே இருக்குது. நம்ம ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி வந்து 6th இருக்க விசையும் இயக்கம்னு பார்த்துருக்கோம். சரிங்களா. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அட்மின் நம்பருக்கு வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களோட ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயே கொடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.